என்னமோ ஒரு மாதிரியா வயிறு குமட்டிட்டு வருது. எவ்வளவு நாளாமா? ஒரு 4-5 நாளா. அப்படின்னா சந்தேகமே இல்லம்மா, இது சந்தோஷமான விஷயம்தான். நீங்க தாயாக போறீங்க. என்னங்க, நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க. ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லணும். சந்தோஷமான செய்தியா? அது என்ன இங்கே சொல்லாம? ஐயோ, அது இங்க சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைங்க. வாங்க. என்ன உனக்கு? ஒண்ணும் இல்லைங்க, சந்தோஷம். அனாதையா இருந்தனா இந்த வீட்டு மருமகளை அனுப்போம். என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லைன்னு நினைச்சேன். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமா குழந்தைங்க பிறக்கலன்னு என்ன மாதிரி துரதிர்ஷ்டசாலி யாரும் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நான் அம்மா ஆக போறேன். நிஜமாவா? உங்க அன்பை என் மனசுல சுமந்துகிட்டு இருந்தேன். இப்ப உங்க உருவத்தை என் வயிற்றுல சுமந்துகிட்டு இருக்கேன். உங்க வாரிசை சுமக்கிற பாக்கியத்தை எனக்கு நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த நன்றி கடன் தீராதுங்க. வைத்தியக்காரி, அழகான மனைவி கிடைச்ச அன்னைக்கே ஒரு ஆண் ராஜாவாயிடுறான். அந்த மனைவி தாய்மை அடைஞ்சதும் அவன் மகாராஜாவாயிடுறான். என்ன அந்த சிம்மாசனத்துல உட்கார வச்ச உடனே முத்தமழையில நனைய வச்சு நன்றியை தெரிவிக்கணும். ஆனா அதெல்லாம் சேர்த்து உனக்கு மொத்தமா ஒரே ஒரு முத்தம் கொடுக்கறேன். அம்மா ஜானகி. ஏம்மா, நான் கேள்விப்பட்டது உண்மையா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இத்தனை நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தி சொல்லிருக்கேன். முதல்ல இந்த இனிப்பு சாப்பிடு. ஏய் நன்றி கெட்ட நாயே, எங்க உப்ப தின்னுட்டு எங்களுக்கே துரோகம் பண்ணிட்டியே. தம்பி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க தம்பி. என்னடா கேக்குறது? அந்த ஜானகி கர்ப்பமாக கூடாதுன்னு தீர்த்தத்துல மருந்து கலக்க சொன்னா நீ என்ன செஞ்ச? இப்ப அவ கர்ப்பமா இருக்கா, அதுக்கு என்ன சொல்ற? என்ன மன்னிச்சிருங்க ஐயா, ரொம்ப நாளாவே மருந்து கொடுக்கறத விட்டுட்டு. என்னது, மருந்து கொடுக்கறது இல்லையா? நான் சொல்றத கேளுங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்ணோட கல்யாணத்துக்காக பணம் தேவைப்பட்டதுனால நீங்க சொன்னபடி எல்லாம் செஞ்சேன். ஜானகி அம்மாவுக்கு நான் செஞ்ச அநியாயத்துக்கு அந்த கடவுள் என் மகளை மலடி ஆக்கிட்டா. நீ மலடியும் எனக்கு தேவையில்லை, அவ புருஷன் அவளை விட்டுட்ட. நான் ஜானகி அம்மாவுக்கு செஞ்ச இந்த துரோகத்துக்கு அந்த கடவுள் என் மகளை பழி வாங்கிட்டா. பரவாயில்ல தம்பி, அந்த கடவுள் அவங்கள தாய்மையடைய வச்சு என் பாவத்தை போக்கிட்டாருங்க. காரியத்தையே கெடுத்துட்டியாடா பாவி. என்ன கனவு காண்றியா? 6 மாசத்துல பழிக்க போற கனவு. ஓகே, அது என்னன்னு என்கிட்ட சொல்லல. குண்டா அழகா வெள்ளையா ஒரு பையன். நோ 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 நோ, எனக்கு பொண்ணுதான் வேணும். பொண்ணா? ஆமா, அவ என் அம்மா மாதிரியே இருக்கணும், அவங்கள மாதிரி நல்லவனா இருக்கணும். அதெல்லாம் இல்ல, எனக்கு பையன் தான் வேணும். ஏய், உன் புருஷன் நான் சொல்றேன், எனக்கு பொண்ணுதான் வேணும். அதுவும் இவ்வளவு அழகா இருக்கணும். அப்பா செல்லம் எவ்வளவு அழகா இருக்கா. ஜானு, குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் முத்தம் எல்லாம் அவங்களுக்கு தான். இப்போ அதை எனக்கு கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம். என்னை அம்மே கொஞ்சம் வச்சு பிடி கொடுங்க. சிகரெட் கூட தீப்பெட்டி தரேன். சார் வணக்கம் சார். இருக்கட்டா
மன்னிச்சிருங்க சார். இட்ஸ் ஆல் ரைட். சார் சார் எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். என்னது? நீங்க யாரு, உங்க லெவல் என்ன? நீங்க மாலிஷ் வேஷத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். அது எனக்கு ஆச்சரியம் தான். ஆ. ஏதோ என் லெவல் நீ அது என்ன? அதென்ன சார், D2 போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐயா வேலை செஞ்சுக்கிட்டு இந்த மாலிஷ் வேஷத்துல வந்திருக்கீங்களே, இது பார்ட் டைம் ஜாபா இல்ல ஹாபியா? நான் எஸ்ஐயா? ஆமா சார், நீங்க தானே சார் என்ன ஸ்டேஷன்ல வச்சு முட்டி முட்டி தட்டினீங்க. என்னது? எனக்கு தெரியாத இந்த கதையெல்லாம் எப்ப நடந்ததுப்பா? நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க போலீஸா இல்ல மாலிஷா? ஆயில் பேர் சத்தியமா நான் மாலிஸ் தான். ஆஹா, அப்ப நீங்க போலீஸ் இல்லங்கிறீங்களா? தும்பலவா போச்சா, நான் போலீஸ் இல்லையா. இந்த ஸ்டோரியில எங்கேயோ ஒரு பொத்தல் தெரியுதே. அந்த பொத்தல் எங்க இருக்குன்னு தேடுங்க. அவசியம் இல்ல. எனக்கு நடந்த சோக நிகழ்ச்சிகளை திரும்பி பார்த்தா இதே மாதிரி ஒருத்தன் D2 ஸ்டேஷன்ல எஸ்ஐயா இருக்கான்னு புரிஞ்சிருச்சு. என்னட்ட இருக்கானா? எஸ். அது என்ன டபுள் ஆக்டிங்கா? இந்த டபுள் ஆக்டிங்க வச்சே டபுள் கேம் ஆனா அழகிய மனசுள்ள ரோஜா பூவுக்கு சீமந்தம் அம்மா, மலர்களின் கூட்டங்கள் வாழ்த்துக்கள் பாடும் பண்டிகை தான் அம்மா. அழகிய மனசுள்ள ரோஜா பூவுக்கு சீமந்தம் அம்மா, மலர்களின் கூட்டங்கள் வாழ்த்துக்கள் பாடும் பண்டிகை தான் அம்மா. ஆசையில் அக்ஷதை தூவிடுவேன், மஞ்சள் குங்குமம் பூசிடுவேன், உன்முகத்தை நான் ரசிப்பேனே, வெட்கத்தை கண்டு சிரிப்பேனே. அழகிய மனசுள்ள ரோஜா பூவுக்கு சீமந்தம் அம்மா, மலர்களின் கூட்டங்கள் வாழ்த்துக்கள் பாடும் பண்டிகை தான் அம்மா. மகராணி சித்தம் சித்தம் உன்னுடைய அன்பினை எல்லாம் பிள்ளைக்கு நீயும் தந்தால் என்னாகும்? சரி சரி நீதான் இதயம் காணி, வேறென்ன உனக்கு வேணும் சாமி. மெட்டுகள் போட்டிட திரும்பவும் கட்டி அழைக்கிறதே, மறுபடி தொட்டில் கட்டிட தாய்க்கு மீண்டும் சீமந்தம். அழகிய மனசுள்ள ரோஜா பூவுக்கு என்னே சந்தோஷம். பெற்ற மனம் காணத்தானே பிள்ளை இன்று கத்தி ஓடு, வெள்ளிமணி கொலுசின் ஓசை சங்கீதம். அம்மா அம்மா என குழந்தையை வைக்க எல்லாருள் மேலும் கூட, அதுதானே உலகில் உயர்ந்த ஆனந்தம். கொஞ்சி கொஞ்சி பேசும் மழலை கேட்டு நெஞ்சுக்குள்ளே நாளும் பிறக்கும் பாட்டு. பல பிள்ளை தமிழ வரவே வேண்டும் தருவாயா. அழகிய மனசுள்ள ரோஜா பூவுக்கு சீமந்தம் அம்மா, அழகிய மனசுள்ள ரோஜா பூவுக்கு என்றே சந்தோஷம். அழகிய மனசுள்ள ரோஜா பூவுக்கு சீமந்தம் அம்மா. இனி அழகிய மனசுள்ள ரோஜா பூவுக்கு என்றே சந்தோஷம். ஆசையில் அக்ஷதை தூவிடுவேன், மஞ்சள் குங்குமம் பூசிடுவேன், உன் முகத்தை நான் ரசிப்பேனே, வெட்கத்தை கண்டு சிரிப்பேனே.